ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் சில பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுவீங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு 5, 15, 20 கொடுக்குறேன் அப்படின்னா, இதை நம்மளுடைய ரெகுலராக ஃபேக்டரைஸ் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக போகிறது நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அதை வந்து நீங்கள் இந்த பக்கம் எழுதிட்டு சின்ன நம்பர் மற்ற 2 நம்பரை இப்படி பக்கத்தில் வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் பெரிய நம்பர் கீழே எழுதிட்டு 5 15 சைடில் போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. 25 டேபிளில் வருமா? 25 டேபிளில் வருமா? எஸ் வரும், அப்போ ஒரு டிக் போடுங்க. 20 15 டேபிளில் வருமானா வராது, அப்போ ஒரு ராங் போடுங்க. இப்போ நமக்கு இது பண்ணும்பொழுது ரெண்டுமே டிக் வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ இதுதான் எல்சிஎம்னு அர்த்தம். பட் இந்த கேஸில் நமக்கு வரல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 20க்கு அடுத்த மல்டிபிள் எழுதுங்க. 20க்கு அடுத்த மல்டிபிள் யாரு? 40. இப்போ 40யுமே எனக்கு 5 டேபிளில் வரும், ஆனால் 15 டேபிளில் வராது. இப்போ அடுத்த மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 60. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் 20 மல்டிபிள் தான் எழுதுறேன். 60 பார்த்தீங்கன்னா 5 டேபிள்லேயும் வரும், 15 டேபிள்லேயும் வரும். அதனால் 60 தான் உங்களுடைய எல்சிஎம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து ரொம்ப எடுக்காமல் சீக்கிரமாக நீங்கள் உங்களோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். 10th ஸ்டூடெண்ட்ஸ்னு இல்லாமல் ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனாலும் உங்களுக்கு எல்சிஎம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் எல்சிஎம் ஆஃப் 6, 12, 24 உடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.